கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 9:3, ரோமன்ஸ் 9:3. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அதாவது இது மிகவும் ஒரு சவாலான வசனங்க. இப்படி ஒரு வார்த்தையை உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய வழித்தடத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தன்னை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்தை தவிர்த்து வேற எந்த இருதயத்திலிருந்து வர வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய இன மக்களுக்காய் தன்னையே ஒப்பு கொடுக்கக்கூடிய, தன்னை எப்படி சபிக்கப்பட்டவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதற்கு அதிகமான அன்பு ஒருவரிடம் இல்லை. என்ன? ஒரு சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லை. இப்போ தன்னுடைய இன மக்களாகி இஸ்ரவேல் தேச மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இங்க என்ன சொல்றாரு? நான் சபிக்கப்படுவதற்கு, என்ன, நான் பாதாளம் போவதற்கு சரி என்று சொல்லக்கூடியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன ஆனாரு? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப அப்படி மீட்டு கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? தன்னுடைய இன மக்களுக்காக தான், எப்படி இஸ்ரவேல் தேச மக்களுக்காக, ஏன்னா அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஏன்னா ரோமர் 8வது அதிகாரம் 38 39 வசனத்துல சொல்லும்போது என்ன சொன்னாரு? எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காதுன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? தானே என மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இங்க சபிக்கப்பட்டவன் அனாத்தமா என்று சொல்லக்கூடிய, என்னை முழுவதுமாய் கொண்டு போய் என்னை அழிப்பதற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக, அது மாத்திரமல்ல, என்னுடைய இரட்சகர் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து என்பவற்றிலிருந்து என்னைய பிரித்து எடுத்தாலும் சரி, வெட்டி எடுக்கப்பட்டவனாக, என்ன அதே வார்த்தை தான் சொல்றாரு. கட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்கிறோம். என்னை வெட்டி எடுக்கப்பட்டவனாக. ஏன்னா நம்மளால கற்பனையிலே பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா என்னுடைய மக்களுக்காக, எப்படி யாத்திராகமம் 32:32 மோசே சொன்னார் இல்லையா? ஆண்டவரே, இவருடைய பாவங்களை மன்னிக்க முடியுதான் மன்னித்தரலும், இல்லையா என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஐயா, என்னைய கிறிஸ்துட்ட இருந்து என்னை வெட்டி எடுக்கக்கூடியதாக, ஏன் நான் அதுக்காக சபிக்கப்பட்டவனாகவும் விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய இன மக்கள் அழிந்து போவதை என்னால் பார்க்க முடியாது. என் இன மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் என் இருதயத்தை பார்க்க முடியாது, ஆனால் என்னுடைய வெளிப்பாடுகள் இல்லை என்னுடைய பேசுகிறத வச்சு இவருடைய இருதய சிந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒருத்தர் எதை பற்றி பேசினாலும் பணத்தை பற்றியே பேசியிருந்தாருன்னா அவர் இருதயத்தில் என்ன இருக்குது, பணம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பார்க்கும்போது நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தை பார்க்க முடிகிறதா? நிச்சயமா. ஏன்னா அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? கிறிஸ்துவனுடைய இருதயமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நிந்திக்கிற, தன்னை சிலுவையில் அறைந்த தன் இன மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுக்கும்போது கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்லி சொல்றார். சரியா? இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கல்லெறிகிற, தன்னை கொல்ல வேண்டும் என்று அலைகிற ஒரு அதே இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட போய், ஏன்னா இவரே கொலை செய்யணும்னு அலைஞ்சார் இல்லையா? இப்போ இவர் அவங்களுக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு? எப்பா, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக நான் கிறிஸ்துவை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவனாக நித்திய காலத்திற்கும் நரகத்தில் வாதிக்கப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய இருதயம் எப்படி இருக்கணும்?
மற்றவர்கள் ரட்சிப்புக்கு நான் எந்த ஒரு பாடையும் அனுபவிக்க தயார். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எத்தனை மிஷினரியோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம். அந்த மிஷினரியோட வாழ்க்கை வரலாறுல பூரா நமக்கு வருவது என்ன ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிவது என்ன, அந்த மிஷினரிமார்கள் பூரா என்ன, தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து எந்த நிந்தையும் அனுபவிக்க ஆயத்தமாக இருந்தாங்களா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் எதை காட்டுகிறது? கிறிஸ்துவனுடைய இருதயத்தை காட்டுகிறது. அப்போ நீங்கள் உண்மையிலே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறீங்கன்னா, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த ஒரு பாடையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? வல்ல பிதாவே, ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை பிரதிபலிப்பதாய் மற்றவர்கள் ரட்சிப்பிற்காக தன்னை பாடனுவிப்பதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.